ஏப்ரல் 22, 2025 எங்க நாட்டு பெண்ணோட குங்குமத்த அழிச்ச உனக்கு குங்குமமே பதில் சொல்லும் அப்படின்னு எடுத்த ஆபரேஷன் சிந்தூர். ஏப்ரல் 22 அன்னைக்கு காஷ்மீர்ல பெஹல்கிராம்ல தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல இருந்து வந்து சுற்றுலாக்கு வந்த 26 இந்தியர்களை சுட்டு கொன்னாங்க. ஹிந்துக்களா அப்படின்னு கேட்டு கேட்டு சுட்டு கொன்னாங்க. தீவிரவாதிகள் தாக்குதலால இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு போற இண்டஸ் நதிய இந்தியா தடுத்துருச்சு. பாகிஸ்தான் அதுக்கு எங்க தண்ணி வரலனா தடை செஞ்ச அந்த நதியில ரத்தத்தை பாப்பீங்க அப்படின்னு சவால் விட்டுச்சு. இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி தீவிரவாதிகள் இருக்கிற பகுதியை ட்ராக் பண்ணாங்க. பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கும் அப்படின்னு கண்டிப்பா தெரியும். மே 7ஆம் தேதி எக்ஸாக்டா 1:05க்கு ஆபரேஷன் சிந்தூர் பதிலடி கொடுத்துச்சு. இந்தியாவோட 24 மிசைல்ஸ் பாகிஸ்தானோட 9 தீவிரவாத முகாம் மேல ஏவுனாங்க. பொதுமக்கள் வீட்லயோ, ஸ்கூல்ஸ்லயோ, ஆர்மி கேம்ப்ஸ்லயோ இந்தியா வந்து அட்டாக் பண்ணல. 1:25க்கு அட்டாக் முடிஞ்சது. பாகிஸ்தான்ல 70 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. பாகிஸ்தான் இந்தியாவோட இந்த தாக்குதலுக்கு போர் மூலமா பதிலடி கொடுப்போம் அப்படின்னு தெரிவிச்சாங்க. இந்தியாவோட இந்த தாக்குதல்ல தீவிரவாத இயக்கமான ஜெய்ஷ் இ முகமது சீஃப் மௌலானா மசூர் அசாத கொல்ல முடியல. மசூர் அசாத் பஹவலாப்பூர்ல அமைச்ச பெரிய மாளிகையில தீவிரவாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நேரத்துல 600 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு அங்க இட வசதி உண்டு. உள்ள நல்ல சாப்பாடு, நீச்சல் குளம், ஜிம், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ்னு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. உள்ள தியேட்டரும் இருக்கு. அங்க தீவிரவாத படங்கள்லாம் போட்டு காட்டியிருக்காங்க. ரொம்ப வறுமையில சாப்பாடுக்கே கஷ்டப்படுற ஏழை மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி அங்க தீவிரவாதிகளை மாத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்த அட்டாக் பண்ணணும்ன்றதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருந்துச்சு. அந்த டெரரிஸ்டோட முகாம்ல அட்டாக் நடக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மசூர் அசாத் தப்பிச்சு போயிட்டதா சொல்லப்படுது. ஆனா மசூர் அசாத் குடும்பத்துல 10 பேரும், உதவியாளர்கள் 4 பேரும் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. காஷ்மீர்ல இருக்கிற குப்வாரா, பாரமுல்லா, உரி, பூஞ்ச், மெந்தார், ராஜ்மோரி செக்டார்ஸ்ல பார்டர்ஸ்ல தாக்குதல் நடந்தது. இந்த தாக்குதல்ல 3 பெண்கள் உட்பட 5 குழந்தைகள் உட்பட 16 பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. தினேஷ்குமார் சர்மான்ற ஹரியானாவை சேர்ந்த ஒரு ராணுவ வீரரும் கொல்லப்பட்டார். மே 8ஆம் தேதி 2025 பாகிஸ்தான் இந்தியால அம்ரிஸ்தர், ஜம்மு, உதன்பூர், பதான்கோட் உட்பட 15 நகரங்கள்ல ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் யூஸ் பண்ணி தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாங்க. இந்தியாவோட ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் ஃபோர்ஸான S400 சுதர்ஷன் சக்ரா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாகிஸ்தான் ட்ரோன்ஸ், மிசைல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. S400 சுதர்ஷன சக்ரா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வானத்துல இருக்கிற ட்ரோனையோ இல்ல ஏர்கிராஃப்டையோ இல்ல மிசைலையோ டிடெக்ட் பண்ணி அதை அட்டாக் பண்ணும். சுருக்கமா சொல்லணும்னா S400 நம்ம இந்தியாவோட பீஸ்ட்னு சொல்லலாம். S400 ரஷ்யாவோட தயாரிப்பு. 2018ல போட்ட ஒப்பந்தம் படி 5 S400 கிட்டத்தட்ட 35,000 கோடி கொடுத்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கணும். இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கும் ஒரு வானத்தை பாதுகாக்கிற டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. அது சைனீஸ் ப்ராடக்ட். அது செயல்படாம போயிடுச்சு. ஆபரேஷன் சிந்தூரோட செகண்ட் ஃபேஸா பாகிஸ்தான்ல லாகூர்ல இருக்கிற அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் மெக்கானிசம் கம்ப்ளீட்டா நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி செப்டம்பர் 18, 2016ல பாகிஸ்தான்ல இருந்து சில தீவிரவாதிகள் லைன் ஆஃப் கண்ட்ரோல கிராஸ் பண்ணி தூங்கிட்டு இருந்த இந்தியன் சோல்ஜர்ஸ் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அதுல 19 சோல்ஜர்ஸ் இறந்து போனாங்க. 30 பேர்கிட்ட காயமடைஞ்சாங்க. இந்தியாவோட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பாகிஸ்தானுக்கு திரும்ப பதிலடி கொடுத்துச்சு. செப்டம்பர் 29ஆம் தேதி அதிகாலை 12:30ல இருந்து காலையில 4:30 மணி வரைக்கும் அட்டாக் நடந்துச்சு. இந்தியாவோட ராணுவம் டெரரிஸ்டோட 7 கேம்ப்ஸ் அழிச்சாங்க. கிட்டத்தட்ட 50 டெரரிஸ்ட் கொல்லப்பட்டாங்க. பாகிஸ்தான் பெரிய பாதிப்புக்கு உள்ளாச்சு. அடுத்து பிப்ரவரி 14, 2019ல ஜெய்ஷ் இ முகமது அமைப்பை சேர்ந்த ஒருத்தன் புல்வாமா தாக்குதல் நடத்தி 40 சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஆபீசர்ஸை கொன்னான். லோக்கல்ல நடக்கிற எலெக்ஷனுக்காக பாதுகாப்புக்காக 2500 போலீஸ் ஆபீசர்ஸ் 78 பஸ்ல வந்த அப்போ அந்த தாக்குதல் நடந்துச்சு. 40 பேர் இறந்தது மட்டும் இல்லாம 60 பேர் காயமடைஞ்சாங்க. இந்தியா வரலாற்றுல அது இன்னொரு கருப்பு புள்ளியா மாறுச்சு. இந்த தாக்குதலுக்கு பிப்ரவரி 26, 2019 இந்தியன் ஏர்போர்ஸோட மிராஜ் 2000 ஜெட்ஸ் லைன் ஆஃப் கண்ட்ரோலை கிராஸ் பண்ணி பாகிஸ்தான் அட்மினிஸ்டர் பண்ற காஷ்மீர்ல பாலக்கோட்ல இருக்கிற ஜெய்ஷ் இ முகமதோட ட்ரைனிங் கேம்பை டிஸ்ட்ராய் பண்ணாங்க. அந்த தாக்குதல் அப்பதான் இந்திய ஏர்போர்ஸ் விங் கமாண்டர் அபிநந்தன் வர்தமனை பாகிஸ்தான் சிறைப்பிடிச்சது. அப்புறம் 2-3 நாட்களுக்கு அப்புறம் அமைதியை விரும்புவதா சொல்லி அவரை விடுதலை செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் நடந்த அப்புறம் 2025ல இப்போ ஆபரேஷன் சிந்தூரை நம்ம நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மள பாகிஸ்தான் தள்ளிடுச்சு. பாகிஸ்தானோட சின்ன சின்ன அசைவுகளையும் இந்திய ராணுவம் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. பார்டர்ல தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. 2 நாட்டிலையும் பொதுமக்கள் பயங்கர பயத்தோட இருக்காங்க. இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டரான ராஜ்நாத் சிங் முப்படைகளோட சீஃபையும் கூப்பிட்டு மீட்டிங் நடத்தி பாதுகாப்பை இன்னும் ஸ்ட்ராங் பண்ண சொல்லியிருக்காரு. மே 9ஆம் தேதி நடந்த ட்ரோன் அட்டாக்ல இன்னொரு ராணுவ வீரரான முரளி நாயக் வீரமரணம் அடைஞ்சிருக்காரு. டர்க்கியோட ட்ரோன்ஸை பாகிஸ்தான் யூஸ் பண்றதா இந்திய ராணுவம் சொல்றாங்க. பாகிஸ்தானோட ஒவ்வொரு தாக்குதலுக்கும் இந்தியா பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்கு. இந்த நேரத்துல நம்ம பாதுகாப்புக்காக போராடிட்டு இருக்கிற நம்ம சோல்ஜர்ஸ்க்கு நம்ம ப்ரே பண்ணிக்குவோம். லீவுக்கு வீட்டுக்கு வந்த சோல்ஜர்ஸை கூட ஆபரேஷன் சிந்தூருக்காக டியூட்டிக்கு திரும்ப கூப்பிட்டுருக்காங்க. அவங்களோட சேஃப்டிக்காக நம்ம வேண்டிக்கலாம். அப்பாவி உயிர்கள் பாதுகாப்பப்படணும்னு நம்ம வேண்டிக்கலாம். ஜெய் ஹிந்த்.